பாப் யூபிஐ ஆப்ல செட் ஆகிடக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். பாப் யூபிஐ ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இங்கே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அதில் மேனேஜ் ஆட்டோபே இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பாப் யூபிஐ ஆப்பில் செட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதில் பர்மனெண்ட்லி க்ளோஸ் ஆட்டோபேன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் கேட்கும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே உங்களோட ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாப்டுன்ற மாதிரி ஷோ ஆகும். ஒன்ஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாப் யூபிஐலேருந்து உங்களுக்கு டெபிட் ஆகாது. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக பாப் யூபிஐயில் செட் ஆகிடக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.